திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் பல கோடி ரூபாய் மதிப்புடைய கனிம வளங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கடத்தி செல்லப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் பல கோடி ரூபாய் மதிப்புடைய கனிம வளங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கடத்தி செல்லப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுக்கு பின்புள்ள அரசியல் கட்சிகளும் மிக ஆதரவாக செயல்படுவதால் இரவு பகல் பாராது தொடர்ந்து இந்த கனிம வள கொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை உள்ள இயற்கை சூழ்ந்த கிராமங்கள் அதிகம் உள்ள விவசாயம் சார்ந்த மாவட்டம். சில வருடங்களாகவே இங்குள்ள இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் அழிக்கும் நோக்குடன் கல்குவாரிகள் மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. குவாரி அருகே உள்ள கிராம நிர்வாக அதிகாரி, ஊராட்சி செயலாளர், வருவாய்த்துறை அதிகாரிகள், கனிம வளத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என யாரும் கண்டுகொள்ளாததால் தற்போது மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 50 இடத்தில் கல்குவாரி அமைக்க அனுமதி வாங்கியிருந்தால் 200க்கும் மேற்பட்ட இடங்களை கல்குவாரிகள் அரசு அனுமதி பெறாமல் தினம்தோறும் வெடிகளை வைத்து வெடித்து ஆயிரக்கணக்கான லாரிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்து கற்களை எடுத்து செல்வதாகவும், ஆத்தூர் தொகுதியில் ரெட்டியார் சத்திரம் பகுதி முழுவதுமே சுமார் 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் அரசு அனுமதி அளித்த அளவை விட 100 அடி முதல் 200 அடி ஆழத்திற்கு சென்றுவிட்டனர் என்றும், இதே நிலை நத்தம், நிலக்கோட்டை, வேடச்சந்தூர், தென்னம்பட்டி, குஜிலியம்பாறை, இடையக்கோட்டை, தொப்பம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், சத்திரப்பட்டி என மாவட்டம் முழுவதும் பாறைகளை உடைப்பதும் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆதரவுடன் அரசு புறம்போக்கு நிலங்கள், வனத்துறை நிலங்கள், மலைகள் என தொடர்ந்து உடைத்து கற்களை லாரிகளில் அள்ளிக்கொண்டு செல்கின்றன என்றும், மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை சுற்றுப்பகுதியில் உள்ள அடிவார பகுதிகளிலும் கற்களை உடைக்கும் பணி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. வருவாய்த்துறை அதிகாரிகளோ கனிம வள அதிகாரிகளோ நேரில் ஆய்வு செய்து எத்தனை அடி ஆழத்திற்கு அனுமதி கொடுத்துள்ளோம், எத்தனை ஏக்கர் உடைப்பதற்கு கொடுத்துள்ளோம் என்பதை பார்ப்பது கிடையாது என்றும் கூறப்படுகின்றது. மேலும் இது தொடர்பாக பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என யார் புகார் அளித்தாலும் அதிகாரிகள் கண்டுகொள்வது கிடையாது எனவும், வட்டாட்சியரிடமோ அல்லது கனிம வளத்துறை அதிகாரிகளிடமோ தகவல் அளித்தாலும் அவர்கள் கல்குவாரி நபர்களுக்கு தகவல் அளித்து விடுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒட்டுமொத்தமாகவே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 50 இடத்துல ஒரு அனுமதி வாங்கியிருந்த 200 இடத்துல இந்த கல்குவாரிகள் முறைகேடாக அரசுக்கு எந்தவித வருவாயும் இல்லாமல் முறைகேடாக சுரண்டக்கூடிய போக்கு தொடர்ந்து அதிகாரிகள் துணையோடு நடைபெற்று வருகிறது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நம்முடைய வட்டாட்சியர் எந்த பெட்டிஷன் போனாலும் அதை கிடப்பில் போடுவதும், சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் மீது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படாமல் காலதாமப்படுத்துவதும், தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் சில தொலைபேசியிலே எடுக்காத ஒரு அவலநிலை தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது கனிம வளத்துறை, வருவாய்த்துறை, இந்த துறைகளெல்லாம் மீறி இதற்கான காவல்துறையும் இதை வேடிக்கை கண்டுவிட்டு இருப்பது மிகவும் வெட்கக்கேடான விஷயம். இதே நிலை நீடித்தால் திண்டுக்கல் மாவட்டம் இன்னும் சில வருடங்களில் கல்குவாரிகளால் அழியும் சூழ்நிலை ஏற்படும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். உடனடியாக தமிழக அரசு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அனுமதி பெற்ற மற்றும் அனுமதி பெறாமல் முறைகேடாக இயங்கி வரும் கல்குவாரிகளை மாநில அதிகாரிகள் குழு அமைத்து ஆய்வு செய்தால் பல 100 கோடி கனிம வள கொள்ளை நடந்திருப்பது தெரியவரும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் கல்குவாரி கொள்ளையர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.